வெல்கம் டு ஒரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் தெலுங்கு திரைப்படமான பைரவன் திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன கிராமம். ஸோ இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இந்த சனிக்கிழமை ஆச்சு அப்படின்னாலே வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஏன் அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே பேய் சுற்றுதா பார்த்திங்கன்னா ஒரு வதந்தி இருக்குது. அது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரிலனாலும் பேய் சுற்றுது அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தினாலே பார்த்திங்கன்னா யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே ஊரை சேர்ந்த சில இளைஞர்கள் இல்லை நம்ம படத்தோட ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இவங்க அந்த சனிக்கிழமை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு நைட்டு போல் பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலரான நைட் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஒரு சில கொலைகள் நடக்க இந்த ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடியது பேயா இல்லை பார்த்திங்கன்னா மர்மமான மனிதர்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இளைஞர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குறாங்க. பர்டிகுலராக இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா போலீஸும் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே அந்த ஊரில் நடக்கக்கூடிய மர்மங்களை கண்டுபிடிச்சி வெளியில் கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதையாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எடுக்கப்பட்ட ஜேனர் அப்படிங்கிறது ஹாரர் ஜேனர். ஆனால் அந்த ஹாரர் ஜேனருக்கு எத்தனை போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக அந்த படத்தில் ஹாரர் போர்ஷன்ஸே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தென் இந்த படத்தில் பாப்புலரான ஒரு ஃபேஸோ இல்லை பார்த்திங்கன்னா இவர் தான் படத்தோட கதாநாயகன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவங்க டெவலப் பண்ணவே இல்லை. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் புதுமுகங்களாக இருக்கிறாங்க நடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸ்டோரியுமே பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஸ்டோரிலாம் இல்லை. ஸோ இந்த ஊரை சுற்றி நடக்கக்கூடிய கொலைகளுக்கு பார்த்திங்கன்னா யாரோ பண்ணுறாங்களா இல்லை பேய் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீனும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எலிவேட் பண்ணவே இல்லை. பட் இந்த படத்தோட கடைசியாக ஒரு 20 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊரை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு கொலைகளையும் இந்த கேமராவில் நம்ம எப்போ ஃபோட்டோ எடுக்கிறோமோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே இறந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்லேருந்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஊரை சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்னு. அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தில் பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. படத்தோட தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலு. பர்டிகுலரான ஒரு ஊரோட ஸ்லாங்கை பார்த்திங்கன்னா எடுத்துருக்காங்க. அது எல்லாமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி டெக்னிக்கலி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரியான படம் தான். இப்போ இந்த படம் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேணால் ஒன் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன கேட்டால் நான் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.